இப்ப நம்ம எல்லாருமே பில்ஸ் மட்டும் பே பண்றது இல்ல, வாழ்க்கையே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல போய்கிட்டு இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஃபோன் இன்ஸ்டால்மெண்ட், ஃபுட் டெலிவரி, பை நவ் பே லேட்டர். ஒவ்வொன்றும் நம்ம தனியா பார்க்கும்போது சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மாத சம்பளத்துல ஒரு பெரிய பகுதி குவைட்லி டிசப்பியர் ஆகுது. அதான் இப்போது நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. எவ்வளவு சேலரி வந்தாலும் போதவே போதல. உண்மையாவே சொல்லணும்னா சில நேரம் ப்ராப்ளம் சேலரி குறைவு மட்டும் இல்ல, ஓவர் கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலும் கூட. இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஈஸியா ஆக்கணும்னு நினைக்குது. குக்கிங் வேண்டாம், ஆர்டர் பண்ணலாம். வாக் வேண்டாம், டெலிவரி வரும். போர் அடிக்குது, ஸ்க்ரோல் பண்ணலாம். மணி இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் போடலாம். ஸ்லோலி என்ன ஆகுது, இந்த கன்வீனியன்ஸ் ஒரு ஹேபிட் ஆகுது. அந்த ஹேபிட் நம்மளுக்கே தெரியாம ஃபைனான்சியல் பிரஷராக மாறுது. அதனாலதான் டிசிப்ளின்னா மணி சேவ் பண்றதுல மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத கம்ஃபர்ட் நம்ம ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ற முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய ரியல் டிசிப்ளின். இப்ப நம்ம எல்லாருமே பில்ஸ் மட்டும் பே பண்றது இல்ல, வாழ்க்கையே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல போய்கிட்டு இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஃபோன் இன்ஸ்டால்மெண்ட், ஃபுட் டெலிவரி, பை நவ் பே லேட்டர். ஒவ்வொன்றும் நம்ம தனியா பார்க்கும்போது சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மாத சம்பளத்துல ஒரு பெரிய பகுதி குவைட்லி டிசப்பியர் ஆகுது. அதான் இப்போது நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. எவ்வளவு சேலரி வந்தாலும் போதவே போதல. உண்மையாவே சொல்லணும்னா சில நேரம் ப்ராப்ளம் சேலரி குறைவு மட்டும் இல்ல, ஓவர் கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலும் கூட. இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஈஸியா ஆக்கணும்னு நினைக்குது. குக்கிங் வேண்டாம், ஆர்டர் பண்ணலாம். வாக் வேண்டாம், டெலிவரி வரும். போர் அடிக்குது, ஸ்க்ரோல் பண்ணலாம். மணி இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் போடலாம். ஸ்லோலி என்ன ஆகுது, இந்த கன்வீனியன்ஸ் ஒரு ஹேபிட் ஆகுது. அந்த ஹேபிட் நம்மளுக்கே தெரியாம ஃபைனான்சியல் பிரஷராக மாறுது. அதனாலதான் டிசிப்ளின்னா மணி சேவ் பண்றதுல மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத கம்ஃபர்ட் நம்ம ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ற முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய ரியல் டிசிப்ளின்.